Afternoon, children. I hope you all are fine and safe at home. Children, today we are going to see the lesson about the farmer and his daughters continuation. Okay, so open your books to page number 119. Already we have seen from page number 118. What did we see? We saw that there was a farmer in the village of Manipuram. Okay, and he had three daughters. He was a wealthy farmer. சரியா அவர் நல்ல ஒரு பணக்கார விவசாயி, வசதியுள்ள ஒரு விவசாயியா இருந்தார் இல்லையா? ஓகே, and then we also saw that as he was getting old, he called his three daughters. All the three daughters were married. மூணு பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு அவங்கவுங்க வீட்டில் செட்டிலாக இருந்தாங்க. ஸோ இவருக்கு வயசான உடனே what did he do? He called his daughters and he wanted to distribute his wealth. சொத்து பிரிக்கிறதுக்காக எந்த பிள்ளை எப்படி நல்ல பாதுகாப்பான்னு பார்க்குறதுக்கு what he did, he gave some millets. என்னது கேப்பை. ஓகே, he gave some millets to each of them. ஒரு கேப்பையை கெட்டி மூணு பேருக்கும் பிரித்து கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் என்ன சொன்னார், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது நல்ல முறையில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் இட் இன் த பெஸ்ட் வே தட் யூ கேன். அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு யூ கம் பேக் டு மீ, என்கிட்ட திரும்பியும் வாங்க. அண்ட் ஆஃப்டர் 1 year when these daughters came to his house, he welcomed them and he asked, what did you do? So the first daughter, she said, நான் வீட்டுக்கு போகிற வழியில் நிறையா பறவைகள் கூட்டமாக இருந்துச்சா, அப்போ நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு அந்த தானியத்தை போட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் டாட்டர் said. Now what did the second daughter say? She said, come to page number 119. Keep your fingers now. Then the father called the second daughter and asked the same. She replied, Father, I thought those grains were sacred, so I mixed those with other grains kept for community food service. ஸோ அவன் என்ன சொன்னான்னா, ரெண்டாவது மக சொன்னா, அப்பா நான் நினச்சேன் அந்த தானியங்கள் ஒரு புண்ணியமானது அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷலானது அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ அதுக்காக நான் அதை என்ன செஞ்சேன், இப்போ கோயிலெல்லாம் படைச்சி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தானியம் நினச்சிட்டு நான் என்ன செஞ்சேன், அது மற்ற தானியங்களோட, அதாவது கம்யூனிட்டி சமுதாயத்துக்கு கஷ்டப்பட்டவங்க ஏழைகளுக்கு பொங்கி கொடுக்கறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தானியங்களை நான் என்ன செஞ்சுட்டேன், அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் எவ்ரி ஒன் குட் ஹாவ் இட். ஏன்னா எல்லாரும் அந்த புண்ணியமானது, அந்த ஆசீர்வதித்த அந்த தானியத்தை சாப்பிட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு சொல்லி நான் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஆஃப்டர் திஸ் த தேர்ட் டாட்டர் கேம். ஸோ அதுக்கப்புறம் யார் வந்தா, மூணாவது பொண்ணு வந்தா. த ஃபார்மர் ஆஸ்க்ட் ஹர் அபவுட் த கிரெயின்ஸ். ஸோ மூணாவது பொண்ணு வந்த உடனே அவங்க அப்பா அவட்ட கேட்டாங்க, என்னம்மா செஞ்ச நீ அந்த தானியத்தை? ஷீ செட், ஃபாதர், ஐ டோன்ட் ஹாவ் தோஸ் கிரெயின்ஸ் வித் மீ நவ். ஏன்ட்டு அந்த தானியங்கள் இப்போ இல்லை. ஐ நீட் 2 bullocks and men to get the grains. 2 காளை மாடும் மனுஷனும் எனக்கு தேவை, மனிதர்களும் எனக்கு தேவை. அந்த தானியம் திருப்பி வேணும்னா 2 காளை மாடும் மனுஷனும் எனக்கு வேணும். ஃபாதர் வாஸ் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆஸ்க்ட் ஹர். அப்பா குழம்பிட்டார், என்னடா இவ இப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். வை டு யூ நீட் bullocks and men? Turn your books to page number 120. And men to bring the grains here. ஸோ அந்த தானியங்கள் இங்கே கொண்டு வரதுக்கு உனக்கு ஏன் மாடும் மனிதர்களும் தேவைப்படுறாங்க? The daughter smiled and replied. அந்த மூணாவது பொண்ணு சிரிச்சு சொன்னா, I sowed those grains and now it has grown as crops. அந்த தானியங்களை நான் விதைச்சேன். விதைச்சேன், இப்போ அது பயிராக வளர்ந்து விட்டது. கிராப்ஸ் பயிராக வளர்ந்து விட்டது. ஸோ ஐ நீட் அ bullock cart and men
to harvest and bring back the grains. ஸோ எனக்கு காளை மாடுகளும் மைந்தர்களும் அதை அறுவடை பண்ணி கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுறாங்க. ஃபாதர் வாஸ் ஹாப்பி. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டு நோ தட் ஷி யூஸ் த கிரெயின்ஸ் வைஸ்லி. ஏன் சந்தோஷப்பட்டாங்க அப்பா? அப்பா என் பொண்ணு அறிவோட ஞானமாக தானியங்களை யூஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபாதர் ஃபவுண்ட் ஹர் ஆப்ட் அண்ட் கேவ் ஹர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபீல்ட்ஸ். ஓகே, அப்பா பார்த்தாங்க அவளுடைய ஞானத்தை, விவேகத்தை, அறிவை. அப்படி பார்த்துட்டு he gave all the responsibility of the fields. விவசாயத்தை குறித்த வயல் நிலங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாங்க? he gave to the third daughter, மூணாவது பொண்ணுக்கு கொடுத்தாங்க. he distributed his other wealth equally among the other two daughters. வேறு மற்ற சொத்துக்கள், வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, வீடு நிலங்கள், அதெல்லாம் என்ன செஞ்சார்? among the other two, அது மற்ற 2 பெண் குழந்தைங்களுக்கும் சரி சமமாக கொடுத்தாங்க. ஆனால் மூணாவது பெண் குழந்தைக்கு என்ன கொடுத்தாங்க? அவ்வளோ விவசாயம் பண்ணுகிற எல்லாம் வயல் தோட்டங்கள் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? மூணாவது பொண்ணுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவா விவசாயம் பண்ணி என்ன செஞ்சிடுவா, பிழைச்சி தன்னை காப்பாற்றிடுவா. ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கு கூரே இல்லை. ஓகே, ஸோ did you see what is the moral of this lesson, children? The moral of this lesson is we must think wisely and work wisely. ஞானமாக வேலை பார்த்தோன்னா, அறிவோட வேலை பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். முட்டாத்தனமாக சும்மா நம்மளுக்கு எது வந்தாலும் அதை சும்மா கீழே போட்டு தொலைச்சிடுது. இப்போ சம் பீப்புள் ஆர் தேர், வாட் தே டூ, ஒரு புக்கு ஒரு நோட்டு வந்துச்சுன்னா மொதல் நாள் நல்லாயிருக்கும், 2வது நாள் பாருங்கள் ஒவ்வொரு பேஜாக கிழிச்சிடுவாங்க. கிழிச்சி ட்ராயிங் பண்ணி கிழிச்சி தூர போட்டுருவாங்க. மறுநாள் தேவைன்னு பார்த்தா கிடைக்காது. ஒரு நெயில் கட்டர் பாக்ஸில் அம்மா வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க அந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல. ஒரு அவசரத்துக்கு தேடும்போது அந்த நெயில் கட்டர் அங்கே இருக்காது, எங்கேன்னு பார்த்தா ரோட்டில் இருக்கும், இல்லைன்னா தோட்டத்தில் மண்ணுக்குள்ளே புதைச்சி கிடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சால் அது பொறுப்பு இல்லாத பிள்ளை, ஞானம் இல்லாத பிள்ளை, அறிவு இல்லாத பிள்ளை, ஒன்றுக்குமே யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு பிள்ளைன்னு அர்த்தமாயிரும். நம்ம ஞானம் அறிவு யூஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல பிள்ளை அப்படின்னா அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வைப்போம், நீட்டாக இருப்போம். ஸோ எந்த டயத்தில் அதை யூஸ் பண்ணுமோ அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் லைக் த அதர் 2 daughters, மற்ற 2 பிள்ளைங்க மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா டேர்ன் யோர் செல்ஃப், உங்களே மாற்றுங்க. நம்ம என்னெல்லாம் தப்பு செய்கிறோன்னு யோசித்து பார்த்து உணர்ந்து மூணாவது பெண்ணை மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிடுங்க. ஓகே, டேர்ன் யோர் செல்ஃப் ஆஸ் த 3rd daughter and be wise. ஓகே, இப்போ அவளுக்கு ஃபார்ம் கிடைச்சதால என்ன பிரயோஜனம்? அப்போ ஃபார்ம் கிடைச்சிருக்கு, அவள் கஷ்டம் தானே படணும். மற்ற 2 பிள்ளைகள் கஷ்டப்படாண்டாமே ஃப்ரீயாக இருக்கேன் இல்லை அப்படி சொல்லாதீங்க. இடம் இருந்தால் அந்த இடத்துல வீடு கட்டணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று கெட்ட வேண்டியது வரும் இல்லையா? பட் அதே இது ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஓகே. So be wise like the youngest daughter. Now, children, in the same page below you have glossary. That means it is meanings. So what you have to do, you have to take your note, take a new page, write the lesson name. That is, it is Unit 2, the farmer and his daughters. Unit 2, the farmer and his daughters. And then write today's date also, and then write meanings, live place for the meanings. How many meanings are there? 1 2 3 4 5 6 meanings are there. Okay, live place for them. You have to copy it in your classwork. Okay, the next page, that is page number 121. Let us understand. Match the actions with the pictures. Now we have to match the action with the picture. What is the first action? What is she doing? She is having a pot in her hand, and then her hand is spreaded. அப்படிதானே, கையில் ஒரு பானை வச்சு கை விரிச்சு வச்சிருக்கா. So what is that? Mixes for community food service or sows the grain, feeds the birds. என்ன வரும்? It is feeds the bird. சரியா? Feeds the birds. Okay, the next one. What is the next picture?
Mixes for community food service. Mixes for community food service. And the third one is sows the grain. Third one is sows the grain. சரியாம்மா? ஏன்னா வயலில் போடும்போது கை கீழே தான் இருக்கும், பறவைகளுக்கு இப்படி வீசுவோம் இல்லையா? Okay, and already you can see the pictures in page number 119 and 120. You can see the correct pictures over there. Okay, fine. Now B, the next one, fill in the blanks. The farmer had dash daughters. He offered dash to his daughters. The second daughter dash to a flock of birds. This is your homework. Easy answers. So this is your homework. Now answer the following questions. Come on, all of you. I told you to leave place for meanings, and now copy this. Answer the following questions. Copy quickly. So now page number 121. What is the question over there? What did the father give to all the daughters? What did the father give to all the daughters? Copy, 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 copy quickly. What did the father give to all the daughters? DAUGHTERS. Daughters. What is the answer? The father gave a bag of millet. 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 The father gave a bag of millet to all his daughters. To all his daughters. Okay. Okay, fine. Now the next one. What is the next one? Oh, there is no question. Okay, fine. You just write the question from your book. Question number 2. What did the first daughter do? What did the first daughter do? The first daughter, answer, the first daughter fed the grains, FED, fed the grains, 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 to flock of birds, flock, 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 to flock of birds, BIRDS, birds. On her way back to home. On her way back to home, the first daughter fed the grains to flock of birds on her way back to home.
Question number 3. How did the second daughter, how did the second daughter use the grain? How did the second daughter use the grain? Answer. The second daughter, the second daughter the second daughter the second daughter mixed the millet mixed the millet the second daughter mixed the millet So how did the second daughter use the grain? The second daughter mixed, M-I-X-E-D, mixed. Sorry children, excuse me. The millet. The second daughter mixed the millet, M-I-L-L-E-T, millet, with other grains, and kept for community food service, COMM UNITY community food service, SERVICE service, SERVICE service, food service. The fourth one, how did the third daughter used the grains? How did the third daughter used the grain? Question mark. Answer. The third daughter sorry children sowed the grains, SOWED, 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 sowed the grains. The third daughter sowed the grains in the land. The third daughter sowed the grains in the land. Okay. Now the next one, the fifth and the last one. Who is the wisest? WISEST. Who is the wisest of all? The answer, the third
daughter, THIRD, third, daughter, DAUGHTER, daughter. The third daughter is the wisest, is the wisest of all. The third daughter is the wisest of all. Okay. Okay, children. Almost we have finished the question and answers of this lesson from book page number 121. And the next part, that is the grammar, the vocabulary and all, we will see in the next video. Okay, children, we can see all those things in the next video. And I think after that we would have finished our unit 2 also. Yeah, that is all. Then we will finish our unit 2 and we'll be going back to our unit, sorry, and we will be going to our unit number 3. So till then, children, till the next video, take care of yourself, be safe, be at home, obey your parents, and study all your question answers. Bye for now.